மசாலா பிரெட் டோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மெஷரிங் கப்பில் 1 கப்பு கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியேவும் மசாலா போடலாம், இல்லை இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே நம்ம மசாலா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துங்க. நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண ப்ரெட்டை அப்படியே மாவோடு டிப் பண்ணிவிட்டு தவாவில் சேர்த்துருங்க. இப்போ இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி கலர் வந்ததும் இப்போ மசாலா பிரெட் டோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டீட்டெயிலாக அளவுகளோடு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.